இப்போ லைவ்ல சின்னதா விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிரஜனுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆயிருக்கு. முந்தானேத்து வந்து அந்த ஐஸ்கிரீம் டாஸ்கில் அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இல்லைன்னு சொல்லி ஐஸ்கிரீமை வந்து திவ்யாவுக்கு கொடுத்துருப்பாரு. திவ்யா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நேற்று அந்த நீட்டிக்கணும் துண்டிக்கணும் டாஸ்க்லேயும் பிரஜன் திவ்யாவுக்கும் திவ்யா பிரஜனுக்கும் கொடுத்துருப்பாங்க. இதில் பிரஜனோட அந்த ஒரு நல்ல விஷயம் என்ன எதில் தெரிஞ்சுது அப்படின்னா, பிரஜன் வந்து திவ்யாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க. அதில் நீங்கள் சும்மா எப்போ பார்த்தாலும் பிரஜன் சாண்ட்ரா கூடிய அட்டை மாதிரி ஒட்டிக்காமல் தனியாக கேம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஸோ ரியல் வெல்விஷர்ஸ் தான் இந்த மாதிரி தன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா கேம் ஆடணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவர் வந்து திவ்யாவை எவ்வளோ தூரம் ஒரு சிஸ்டராக பார்க்குறாருங்கிறது தெரிஞ்சுது. ஸோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ லைவில் ஒரு பக்கம் ரம்யா வந்து அமித் கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு பழைய தைரியம் வரணும், என்னோடய கோவம் என்னை விட்டு போனதுனால தான் நான் இவ்வளோ வீக் ஆகிட்டேன். எனக்கு வந்து இப்போது கேப்டன்சி டாஸ்க் 4-5 வாரம் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருந்தனால கேப்டன்சி சான்ஸே எனக்கு கிடைக்கல. இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த சான்ஸும் நான் கேமை தப்பாக புரிஞ்சிட்டு விளையாண்டு அதை ஜட்ஜஸ் தப்பாக புரிஞ்சு எனக்கு ஓட் போட்டதுனால கிடச்சதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்கு நல்ல தைரியம் வரணும்னு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னனால தான் நான் கனி சபரி விட்டு தனியாக விளையாடுறேங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, பார்வதியும் வியானாவும் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சபரி வந்து இதை குளிக்க போகணுன்னு சொல்லி கூப்பிடுவார். அப்போ பார்வதி சொல்லுவாங்க, நாங்கள் அழகாக உலக நடப்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், முக்கியமான விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லுவாங்க. உடனே ஆதிரி வந்து மேக்கப் போட்டுட்ருக்கவங்க வந்து டீஸ் பண்ணுவாங்க. ஓஹோ, உலக நடப்பு அதை தான் நீங்கள் எப்போவுமே பேசுகிறீங்களே பார்வதி அப்படின்னு. உடனே ஓஹோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆதிரி சொல்கிறாங்க, நான் தான் 21 நாள் கூடயே இருந்து பார்த்தனே அப்படின்னு. உடனே இல்லை அதுக்கப்புறமும் வீட்டில் போய் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க குளிக்க போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து அரோரா வந்து பாட்டு பாடிட்டுருக்காங்க. ஏன் ஆளை பார்க்க போகிறேன் அப்படின்னு, எங்கடி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வேறு எதுவும் மெயினாக முக்கியமாக நடக்கலை. திவ்யா வந்து ஒரு ஸ்கூட்ரு பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்காங்க. அந்த ஸ்கூட்ரு இது ஆடுக்காக வந்திருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது எப்போ கொண்டு வந்து வச்சாங்கன்னு நான் பார்க்கல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.